வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி வந்து ஷாந்தாஸ் கேக்ஸில் நீங்கள் ஒரு வித்தியாசமான கேக் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் முக்கியமான பொருள் சீரியல். இப்போ சீரியல் ஒரு கப் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சீரியல் என்ன சீரியலாகவும் இருக்கலாம், அது கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இப்படி மிக்ஸ்ட் சீரியலாக இருக்கலாம். ஸோ இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது மாரி பிஸ்கட். நாங்கள் இதை மாரி பிஸ்கட்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஆஸ்திரேலியாவில் மரியா பிஸ்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது போல். ஓகே, இந்த மாரி பிஸ்கட்டை நீங்கள் ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் மிக்சியில். மாரி பிஸ்கட்டும் 1 கப், இந்த சீரியல் 1 கப், இந்த பட்டர் அரை கப் எடுத்துருக்கேன், பால் 1/2 கப், முட்டை 3, சுகர், பிளேன் ஃப்ளார் ரெண்டுமே இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல பட்டரை சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் 1/2 கப். ஸோ முட்டை ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணணும். சீரியலில் நீங்கள் இந்த பாலை சேர்க்கணும், 1/2 கப் மில்க். இந்த சீரியலை சாஃபன் பண்ணும். இந்த ரெசிபியில் நீங்கள் இஷ்டம்னா வேறு எதுவும் நட்ஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம், ஹெஷ்நட்ஸ் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் சோப் பண்ண விட்டுருங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த கேக்குடைய டெக்ஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பட்டர் கேக்கோ இல்லைன்னா சாக்லேட் கேக் மாதிரி இருக்காது. இட் வில் பி டிஃப்ரெண்ட். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான். ஏன்னா எனக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். ஆனால் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக இதில் ஒரு பொருள் சேர்க்கணும், பேக்கிங் பவுடர் இருக்குது. அது நேரடியாக நான் சேர்க்கல, தண்ணியில் கரைச்சி தான் இதில் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதில் எடுத்துருக்கேன், அப்படியே ஒரு சின்ன ஸ்பூன். டெக்ஸ்டர் பாருங்கள், நல்லா இருக்கு. ஸோ இப்படி இருக்கணும் டெக்ஸ்டர். ஓகே, இதை நாங்கள் இப்போ 180 டிகிரி சென்டிகிரேட்டில் பேக் பண்ண போகிறோம். ஓகே பாருங்கள், 7 இன்ச் டின் ஒன்று எடுத்திருக்கேன். இது கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரால் லைன் பண்ணியிருக்கேன். இது போல் ஒரு கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரால் இதை கவர் பண்ணிவிட்டு பேக் பண்ண போடலாம். அநேகமாக இது 35 to 40 மினிட்ஸ் எடுக்கும், 180 டிகிரிஸ் சென்டிகிரேட். கேக் ரெடியாக இருந்துச்சு பாருங்கள். இது பட்டர் கேக்கோ அப்படி இல்லைன்னா சாக்லேட் கேக்குடைய டெக்ஸ்டர் இதில் இருக்காது. ஏன்னா இதில் நாங்கள் சேர்த்துருக்கிறதெல்லாம் ஹெவியான பொருட்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி சர்வ் பண்ணலான்றதை இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பிளெயினாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் இப்படியே நீங்கள் வெட்டி வச்சு சர்வ் பண்ணலாம். டிசர்ட்டாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஐஸ்கிரீமோட
சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த ஐஸ்கிரீமுக்கு கூட நீங்கள் இன்னொரு ஃப்ளேவர் கொடுக்க விரும்பினா இது வந்து வெனிலா ஐஸ்கிரீம். இதுக்கு வந்து நான் இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் சிரப் உபயோகப்படுத்துகிறேன். இது வந்து இந்த கேக்கை இன்னொரு லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். எல்லோரும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு ஈஸியான அதே சமயம் வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சாந்தாஸ் கேக்ஸில் சந்திக்கிறேன்.